16. Okay, 17. Find the relationship between A and B. Question number 17. Find the relationship between A and B. So the function f defined by f of equal to ax plus 1 கொடுத்திருக்காங்க same time bx plus 3. அவங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்திருக்காங்க. 3ங்கற பாயிண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட்ல செக் பண்ணலாமா? ஓகே, as continuous at x equal to 3 செக் பண்ண போறோம். செக் பண்ணலாமா? 17. சொல்லுங்க. 17 f of equal to என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? ax f of x equal to ax plus 1. okay, ax plus 1. The f of x equal to if x is less than 3 x is less than or equal to 3 bx plus 3 இது எப்ப f of x அப்படிங்கிறது x is greater than 3 அவனே சொல்லிட்டான் is continuous at x equal to 3 சொல்லிட்டு கொடுத்துருக்கான். பாத்தியா क्वेश्चन பாத்தியா என்ன கொடுத்துருக்காங்க? அவனே கொடுத்த மீனிங் என்ன? f of x is continuous at x equal to 3 கொடுத்துருக்காங்கன்னா மீனிங் என்ன? பாயிண்ட் 3 ஈக்குவல்ஸ் அந்த பாயிண்ட் கண்டினியூஸ் தான். இப்போ ஒரு ரன்னிங் கோட் வைக்கிறாங்க. ரன்னிங் கோட்ல வின்னர் ஆல்ரெடி சொல்லிட்டா அது கேம் விளையாடும் போது இப்போ டைமிங் எல்லாம் கேட்கலாம். இவன் தான் நம்பி இந்த கேம்ல வின் பண்ண போறான். இந்த போர்ஷனுடைய ரன்னிங்கோட டைமிங் என்ன? அவன் அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ எடுத்துட்டு போறோம் அப்படின்னா செக் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க கரெக்டாக நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. அந்த மாதிரி சம்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னா ஈவன் இப்போ கன்ஃபார்மாக கண்டினியூஸ் தான் எந்த பாயிண்ட்ல 3 பாயிண்ட்ல அப்படி இருந்தா வாட்ஸ் தி ரிலேஷன் பிட்வீன் A and B? A க்கு B க்கு என்ன ரிலேஷன் இருக்க முடியும்? அதே क्वेश्चन உங்களுக்கு தெரியும். கண்டினியூஸ் அப்படினா என்ன மீனிங்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அட் a point all are equal. அதான் நமக்கு தெரிஞ்சது. எஸ், அந்த கான்செப்ட் நான் வச்சுக்கேன். ஏன்னா இதுல என்ன சொல்றாங்க? given f of x is continuous. இது given f of x is continuous. சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் செக் பண்ணுங்க. ஸ்பேஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஆன்சர் பண்ண போறோம். அடே ஆன்சர் என்ன வரும்? லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 3 minus f of x என்ன? a plus 1. லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 3 minus f of x என்ன? ax plus 1. இதோட 3 விட கம்மியா இருக்கு. இதுல கம்மியா இருந்தா f of x என்ன? ax plus 1. ax plus 1. ஓகே, x ஈக்குவல் என்ன அப்ளை பண்ண போறீங்க? 3 minus. இப்போ என்ன அப்ளை பண்ண போறோம்? x பதிலா minus 3 ன்னு அப்ளை பண்ண போறோம். என்ன அப்ளை பண்றோம்? 3 minus மீனிங் என்ன? அந்த பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட். அந்த மாதிரி லெஃப்ட் நான் போக மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா அட்டை பண்ண அந்த பாயிண்ட்ல தான் சொல்லணும். அப்ப x ஈக்குவல் 3 இது என்ன வரும்? 3a plus 1. ஓகே, அடுத்து செக் பண்ணனும். எஸ், ரைட் ஹேண்ட் சொல்ல முடியுமா? limit extends to 3 plus equal to என்ன இருக்கு? bx plus 3 f of x equal to limit extends to 3 plus bx 3 plus f of x யாரு? bx plus 3. bx plus 3 சார் 3 plus னா 3 and right hand side. அப்ப 3 ங்கற பாயிண்ட் அப்ளை பண்ணாலே x plus 3 கொடுத்தா வரும் 3b plus f of 3 plus equal to இங்க அப்ளை பண்ணா 3b plus 3d. இது யாரு? ரைட் ஹேண்ட் அப்ளை பண்ணலாமா? f of 3 plus equal to 3b plus 3. ஓகே, இது யாரு? left hand லிமிட். இது யாரு? ரைட் ஹேண்ட் லிமிட். அட்டை பாயிண்ட் அதே மாதிரி இங்க தான் வரும்போது கரெக்ட்டா ஈக்குவல்ஸ் எங்க இருக்கு? சார் அவங்க கண்டினியூஸ் சொல்றாங்க அப்படினா given क्वेश्चनல கண்டினியூஸ் சொல்றாங்க கம்பல்சரி இது மூணு பேர் எழுதணும். f of a plus f of a minus f of a 3 மே என்ன பண்ணும்? 3 கண்டிப்பா அப்ளை பண்ணணும். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? அட்டை பாயிண்ட் சொல்ல போறீங்க. அட்டை பாயிண்ட் சொல்லலாமா? இங்க லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு இங்க 3 f of x equal to என்ன போடுறீங்க? ஈக்குவல்ஸ் எங்க இருக்கு? இதான் இருக்கு. அதுல யார் இருக்காங்க? limit extends to 3 f of x என்ன? ax equals to என்ன இருக்கு? ax plus 1. ax plus 1 equals to மேல தான் இருக்கு. அப்ப ax plus 1 அப்ளை பண்ணனும். அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ண சொல்லுங்க. 3 ax plus 1 ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு x = 3 அப்ளை பண்ணா இங்க 3a plus 1
given f of x is continuous. சொல்லுங்க அப்படி மீனிங் என்ன? left hand limit, right hand limit, at a point all are equal தானே. இந்த இதுக்கு மீனிங்கே இதுதான். a ங்கிறது 3 இருக்கு. அப்ப f of 3 minus f of 3 plus f of 3 all are என்னது equal. இது தட்டன் பாருங்க. f of 3 minus f of 3 plus f of 3 equal இல்ல. அப்ப equal தானே வரும். f of 3 means answer என்ன? 3a plus 1. f of 3 plus answer என்ன? 3 plus 3. சார் நான் f of 3 போட்டோம்னா அதே 3a plus 1 தான் வரப்போகுது. அதனால நீங்க ரிப்பீட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ 3a plus 1 equal to 3b plus 3ங்கிறதா என்னது? ஆப்வியஸா ஈக்குவல் அப்படிப்பாங்க. நான் தோராயம் போட அவசியம் கிடையாது. இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த ஒற்றை ஐடென்டிக்கல் போலாமா? அப்ப 3a equal to 3b plus 3 minus 1. 3 minus 1 என்ன வரப்போகுது? 2. 3b plus 2. 3a equal to 3b plus 2. அப்ப a equal என்ன வரப்போகுது? ஜஸ்ட் என்ன போறீங்க? 3 ல டிவைட் பண்றீங்க. டிவைட் பண்ணா a equal to 3b by 3 plus 2 by 3. இந்த ஆகும். அப்ப a equal to b plus 2 by 3. இது பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு என்ன மீனிங்? a வும் b யும் ஈக்குவல் தான். பட் யார் அதிகமா இருக்காங்க? a அதிகம். அதானே? யார் அதிகம்? a அதிகம். எவ்வளவு அதிகமா இருக்கு? 2 by 3. ஒரு b plus 0.6 அதிகமா இருக்கு. 0.6 ஐ கேன்சல் பண்ணா 0.66 போயிட்டு 0.67 கூட சொல்லுங்க. இதுதான் the relation between a and b. so given questionல f of x டைரக்டா கொடுத்துட்டாங்க. என்ன பாயிண்ட் செக் பண்ண சொல்றாங்கன்னா 3ங்கிற பாயிண்ட் செக் பண்ண சொல்றாங்க. 3ங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்தா the relation between a and b அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம். இந்த மாதிரி மாடல்ஸ் மோஸ்ட்லி கேக்குறது இல்ல. एक्चुअली ஒரு காலத்துல கேட்டிருந்தாங்க. இப்போ எப்படின்னா கண்டினியூஸ் அப்படி கொடுத்துருவாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா a வழி என்ன b வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்மோட ஆன்சர் தான் கேட்டிருப்பாங்க. இன்னொன்று 5 பாயிண்ட் கூட எப்படி நம்ம கண்டினியூஸ் படிச்சுட்டு இருந்தோமோ அதே மாதிரி 5 பாயிண்ட் கூட நம்ம டிஃபரன்ஷியல் படிச்சுட்டு இருக்கோம் படிப்போம். அங்க ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல்னா every continuous function is not differentiable. இது ஒரு லைன் முக்கியமான லைன். continuous and differentiable ஒரு லைன் சொல்லிருப்பாங்க. நல்லா நான் வச்சுடா அந்த கேட்க சொல்ல ட்ரை பண்ணேன். continuous and differentiable இதுல இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி, இது செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி. செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் போயிட்டு நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆன கேட்க மாட்டோம். ஏன்? டெஃபினட்டா பாஸ் ஆயிப்போம். இதே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிரம்னு கேட்க முடியும். அப்ப அது கன்ஃபார்மா இல்ல. அப்ப ஒரு ரூல் என்ன தெரிஞ்சுக்கிது? செகண்ட் ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் எல்லாமே எலிஜிபிள் ஃபார் பாசிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். கரெக்ட்டா இல்லையா? ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் எல்லாமே செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு ஆனா இல்ல. அந்த மாதிரி தானே. அப்ப ஒரு ரூல் சொல்ல முடியுமா பாருங்க. every continuous function is not differentiable. every differential function is continuous. கரெக்ட்டா? every differential function is continuous. இது அசல் முடியல இல்லையா? செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடண்ட்மே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டா. அப்ப டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் எல்லாமே என்ன அர்த்தம்? கண்டினியூஸ். என்ன அசல் முடியல இல்லையா? டிஃபரன்ஷியல் எல்லாமே கண்டினியூஸ் இல்லையா? கண்டினியூஸ் எல்லாமே என்ன சொல்ல முடியாது? சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இது தவறு, இது ரைட். அத ஏறப்போற கண்டிஷன் புரியுதா உங்களுக்கு? சோ ரெண்டே விஷயம் நான் வச்சுக்கோ. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். every differential function is continuous but every continuous function is need not be differentiable. ஒரு முக்கியமான ஒரு ஒன்றாம் கொஸ்டின் நான் வச்சுக்கோ. இந்த சம் புரியுதா உங்களுக்கு? பாரு கண்டினியூஸ் கொடுத்துறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அட் பாயிண்ட் மூணுமே ஈக்குவல்ங்கறதா நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டினியூஸோட கான்செப்ட் அதுதான். சோ அதனால கண்டினியூஸ் கொடுத்தனால லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட ஆன்சர் நீங்க போய் பார்க்கறாங்க. நிறைய பேர் கேக்குறாங்க சார் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் இல்லையே சார். அங்க 3a + 1 இருக்கு, இங்க 3b + 1 3 இருக்கு. எப்படி கண்டினியூஸ் நீங்க சொல்றீங்க? நம்ம கண்டினியூஸா செக் பண்ண கிடையாது. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க கண்டினியூஸ் சொல்லி. அதனால நீ அவங்க கண்டினியூஸ் சொல்லிட்டா மீனிங் என்ன எடுத்துக்கணும்? மூணு பேர் ஈக்குவல் எடுத்துக்கணும். நம்மளோட எய்ம் வந்து என்ன கிடையாது? கண்டினியூஸா செக் பண்ற விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம என்ன செக் பண்ண போறோம்? ரிலேஷன் தான் செக் பண்றோம். ரிலேஷன் தான் நம்ம காமிக்கிறோம். செக் பண்ணல அதுவுமே நம்ம காமிக்க ட்ரை பண்றோம். அப்ப கண்டினியூஸ் கொடுத்தனால அங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் அட் பாயிண்ட் மூணு ஈக்குவல் இருக்கணும் அவசியம் கிடையாது. கண்டினியூஸா
கேட்டா மட்டும்தான் மூணு பேர் ஈக்குவலா வரணும். நான் சொல்ற விஷயம் புரிஞ்சா? ஓகே தானே? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பாருங்க, ரைட் ஹேண்ட் லிமிட் பாருங்க, அட்டைன் ஹேண்ட் பாருங்க. மூணு பேருக்கு ஈக்குவல் பண்ண வேண்டியதுதான் ஈவன் கண்டிஷனே. ஈவன் கண்டிஷன் கண்டினியூஸ் அப்படிங்கிறது தான். அது ஈக்குவல் பண்ண லாஸ்ட் எனக்கு a equal to b plus 2 இதுதான் ஃபைனல் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க.